Taste the Daily. தமிழகம் முழுவதும் நடைபெற்ற இளநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் தேர்வையொட்டி அதிக கெடுபிடி காட்டப்பட்டதால் மாணவ மாணவியர்கள் மன உளைச்சலுக்கு உள்ளாகினர். பிற்பகல் 2 மணிக்கு துவங்கிய தேர்வில் பங்கேற்பதற்காக தேர்வு மையத்திற்கு வந்த மாணவ மாணவியர்களிடம் ஆடை, புகைப்படம் உள்ளிட்ட விவகாரங்களில் கெடுபிடி காட்டி அலைக்கழிக்கப்பட்டனர். தருமபுரி, திண்டுக்கல், கடலூர், வேலூர் ஆகிய மாவட்டங்களில் உள்ள ஆயிரக்கணக்கான தேர்வு மையங்களில் மாணவர்கள் தேர்வு எழுதிய நிலையில் கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 42 வயது மென் பொறியாளர் கிருஷ்ணகுமார் தேர்வு மையத்திற்கு வந்தபோது நுழைவுச்சீட்டு உள்ளிட்ட ஆவணங்கள் பரிசோதனை செய்த பிறகு அனுமதிக்கப்பட்டார். மாணவிகள் அணிந்திருந்த ஆடை விவகாரத்தில் கடும் கெடுபிடி காட்டப்பட்ட நிலையில் அவர்கள் மிகுந்த மன உளைச்சலுக்கு உள்ளாகினர். வேலூரில் மாணவி ஒருவரின் கையில் கட்டியிருந்த கயிறு, கழுத்தில் அணிந்திருந்த ருத்ராட்சத்தை கழற்றிய பின்னரே அனுமதிக்கப்பட்டார். திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளியைச் சேர்ந்த கனிமொழி அணிந்திருந்த சுடிதாரில் அதிக பட்டன்கள் இருந்ததால் அதை அகற்ற வேண்டும் என கெடுபிடி செய்யப்பட்ட நிலையில் அவிநாசி மாணவி ஐஸ்வர்யாவின் நுழைவுச் சீட்டில் புகைப்படம் சரியாக இல்லாததால் பள்ளி சார்பில் புதிதாக புகைப்படம் எடுக்கப்பட்ட பிறகே தேர்வு மையத்திற்குள் அனுமதிக்கப்பட்டார். அக்னி நட்சத்திரம் தொடங்கிய நிலையில் கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் பெற்றோர்களும் தேர்வு மையத்தின் முன்பு குவிந்ததால் மாலை 5 மணி வரை பரபரப்பு நீடித்தது. அனைத்து தேர்வு மையங்களிலும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. பையன் இப்போ நீட் எக்ஸாம் எழுத வந்திருக்கிறான். நாங்கள் அரசு பள்ளியில் தான் என்னோடய பையன் படிக்கிறான். இந்த 7.5 வந்ததுனால தான் நாங்கள்லாம் இந்த நீட் எக்ஸாமுக்கு எழுதுறதுக்கு வர்றோம். ஒருவேளை இது வரலைன்னா என் பையன் அந்த MBBS கனவுன்றது இல்லை. ஏன்னா இந்த 4 நீட் வர்றதுக்கு முன்னாடி அரசு பள்ளியில் படித்தவங்கலாம் கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 3 பேர் 4 பேர் தான் போயிருப்பாங்க. நீங்கள் எந்த டேட்டாவை எடுத்து பார்த்தாலும் இந்த 7.5 வந்ததுக்கு பின்னாடி தான் 400 பேர் 500 பேர் போகிறாங்க. இல்லாத ஏழை மாணவர்கள், அதாவது ரொம்ப வறுமை கோட்டு கீழே உள்ளவங்க கூட மருத்துவராக முடியுது.